ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாட்டி ட்வின் பேபிஸ் சீசன் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்தோன்னா, உங்களுக்கும் ஜெக்கிக்கும் பேபி பிறந்திருக்கும். நீங்கள் ஜியான்னு பேர் வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் 4 பேரும் பிளான் பண்ணி டூர் கிளம்புறீங்க. அப்போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ அதில் ஜெக்கியும் நீங்களே இருந்துடுறீங்க. தென் 25 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஜிமினோட இன்ட்ரோ தான். யாரையோ போட்டு செம்மையாக பிறந்துட்டுருக்கான். அதுலேருந்து கண்டினியூஷன் நான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஷேடா கதைக்குள்ளே போகலாம். இப்படி தான் பார்த்துல ஒரே பஞ்சில் உயிர் போச்சு. இனிமேல் அது கற்றுக்கோங்க எப்படி ஒருத்தனை போடணும்னு. புரியுதா? எஸ் பாஸ். இன்னொருத்தன் என்னானா பாஸ் அவனை கட்டி போட்டு வச்சுருக்கோம். சரி, எனக்கு இவனை கொன்று செம்மையாக போர் அடிக்குது. அவன் எடுத்து காமிச்சுவே. பாஸ் என்ன? அவன் தான் பஞ்சிங் பேக் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தான்ல, நேற்று தானே வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே பிச்சுட்டான். அதுக்காக தான் நீ அமுச்சு விடு, அவன் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் ஜிமின் கிளம்பிடுறான். இப்படியே நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரோ அவன் போட்டு செம்மையாக பஞ்சிங் பேக்கை குத்திட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அதுலேருந்து செம்மையாக ரத்தம், கீழே அவ்வளோ ரத்தம் சுட்டுது. அவன் மனசாட்சியே இல்லாமல் அட்டி 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 அட்டின்னு அடிச்சிட்ருக்கான். கிட்டத்தட்ட அவன் கையெல்லாம் அவ்வளோ செவுந்து, லைக் அந்த ரத்த கட்டினா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த பஞ்சிங் பேக் எதுவுமே அசைவில்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ரத்தம் சொட்டி அந்த இடம் கிட்டத்தட்ட பாதி இடம் ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. ஸோ ஏய் பாஸ், இந்த பஞ்சிங் பேக்கு செத்து போச்சு, தூக்கிட்டு போய் போட்டுட்டு ஜிம்மின் அனுப்பின அந்த பேக் எடுத்து வந்து மாட்டு. ஓகே பாஸ். அதுக்கப்புறம் அவன் எடுத்துகிட்டு வந்து மாட்டான். அந்த பேக்லேருந்து அவன் அனுப்பின ஆள் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க, என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டுருக்கான். ரொம்ப இந்த பஞ்சிங் பேக் துள்ளுது போல். டேய், அதோட டைமர் 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ண. ஓகே பாஸ். அதுக்கப்புறம் அவன் செட் பண்ணுறான். போட்டு பஞ்சு செம்மையாக குத்துறான். அங்கங்கே அப்படியே அங்கே இருக்கிற இடம் ஏற்கனவே ரத்தமாக இருக்குது, இன்னும் ரத்தம் ஊற்றிட்டுருக்கு கீழே. அவ்வளோ அட்டிட்டு அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில் அவன் ஆர்ம்ஸ் அப்படியே லைட்டாக வைப்ரேட் ஆகுது, அந்தளவுக்கு போட்டு பொழக்கிறான். அந்த 2 மினிட்ஸ் முடியறதுக்குள்ளே அந்த பஞ்சிங் பேக் அமைதியாகிடுது. டே, டைம் எத்தனை? பாஸ் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. ஓகே கூல். இந்த பேக்கும் செத்து போச்சு. அடுத்தது ஏதாவது இருந்தால் சொல்லு பாஸ். இப்போதைக்கு இந்த பார்சலும் வரல, வந்தால் நான் சொல்கிறேன் பாஸ். நைஸ். ஆமாம், டைம் எத்தனை? பாஸ் 12:50. ஓகே சரி, சாப்பிட்டு வரேன். தயாங். அதுக்கப்புறம் திரும்பினா எஸ் தயாங் தான். டேய் ஜிமினா, என்ன பண்ணுற நீங்கள்? நீ அனுப்பின பார்சல் இப்போ தான் செத்து போச்சு. ஓ பரவாயில்லையே, நான் அனுப்பிவிட்டு பின்னாடி வரத்துக்குள்ளே செஞ்சுட்ட போல். ஆமாண்டா, காலைல எழுந்தோன்னு எக்ஸசைஸ் பண்ணலையா, அதான். சரி சாப்பிட போகலாமா? நான் போகிறேன், நீ பின்னாடி. நம்ம அந்த முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குல்ல. ஓகே சரி, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து கிளம்புறான். அவங்க டேரெக்டாக வீட்டுக்கு போகிறான். லைக் இப்போது மேன்ஷன் தான் கட்டுறாங்க. அவங்க ஒரு மேன்ஷன் செம்மையாக கிராண்டாக லக்ஸரியஸாக இருக்குது. அங்கே இருக்க பொருள் எல்லாமே செம்ம எக்ஸ்பென்சிவ் அப்படி இருக்குது. ஸோ அவங்க உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். எங்கே அவனை காணோம் அப்படி சொல்லிட்டு அங்கங்கே தேடிட்டுருக்காங்க. மெய்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வந்து டேபிளில் வச்சுட்ருக்காங்க. அம்மா. சொல்லுப்பா. அம்மா, அவன் எங்கே? யாருப்பா? அதான் அந்த நாட்டி பையன் இருக்கான்ல, எங்கே? உனக்கு தான் தெரியும்ல, அவன் வழக்க போல் சாப்பிடாம கிளம்புவான்ட்டு. இப்போ தான் கிளம்பிட்டுருக்கான், போய் புடி அவனை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைஸாக தயவங்க மாடியில் ஏறி போகிறாரு. ஹலோ யார்? உங்களோட ஃபுட் சர்வீஸ் சார். ஃபுட்லாம் நான் சாப்பிடல,
கிளம்புங்க, நாங்கள் டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கதை திறக்கிறான். எங்கே சார் சாப்பிடாம எங்கே போகிறீங்க? நான் தான் சாப்பிட மாட்டேன் தெரியும்ல, விட்டுருங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜங்குக், எஸ் இது ஜங்குக் தான். ஜங்குக், ஒழுங்காக சாப்பிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு தெரியும், முடிஞ்சா என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஓடுறான். சரியான நாட்டி. இவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். வளர்ந்துருப்பான் அவ்வளோதான், மற்றபடி செம்ம நாட்டி கேரக்டர். அவனுங்களை வச்சுட்டு இவனுங்க 2 பேருக்கும் இவனை மேக்கெடுத்தே ஒரு பெரிய வேலை. லைக் இப்போ வந்து செம்மையாக ஓடிட்டுருக்கான் ஜேகே. டே ஜங்குக் முடியலடா, இப்போ தானே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன், நிற்கிறியா? முடிஞ்சா பிடிங்க, வயசாகிடுச்சுல்ல உங்களுக்கு. எது எனக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு தயவன் கேட்டுட்டு பின்னாடி ஓடுறான். விட்டுருங்க. என்ன சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஒன்று போதும் போதும்னு ஆகிடும். அதுக்கப்புறம் டேய் ருத்ரா பாஸ் அவனை பிடிடா. ஜங்குக், பிடிச்சிருவியா நீ, பிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்குள்ளே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், அவன் கொஞ்சம் பாடியாக. ஜங்குக் அவன் கைக்குள்ளே பூந்து வர்றான். பாஸ் ஓட்டிட்டாரு. வெங்காயம், இவனை கூட பிடிக்க தெரியாத ஒன்னெல்லாம் கூட வச்சிட்ருக்கேன் பாரு, போய் போடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே. அவன் போய் ஓடுறான். ஜங்குக் பின்னாடி இவனை ஓடுறான். ருத்ரா, டேய் என்னடா பண்ணுற, சாப்பிட்றா, எனக்கே என்னடிச்சில்ல, போயும் பசிக்கவே இல்லை எனக்கு. இப்படி சாப்பிடாம இருந்திருந்தா ஜங்குக் நீ ஆளு தான் வந்திருக்கே தவிர உன்னோட குழந்தை தானே இன்னும் போல, உன்னை கட்டிக்க போகிற பாவம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், முடிஞ்சால் எனக்கு இன்றைக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நீ இப்போ இருந்தால் அடங்க மாட்ட, நீ விடு, நீ ஜிம்மின்னு வந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பொறுமையாக வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காரான். என்ன ஓடிட்டு இருந்தேன், இப்போ வந்து உட்கார? ஆமாம், ஜிம்மின்னு திட்டுவார்ல. திட்டுவான். சரி உட்காந்து சாப்பிடு. அவன் சாப்பிடவே பிடிக்கல, அவன் மோஸ்ட்டாக காலைல சாப்பிடாம எஸ்ஆகி போயிடுவான் ஆஃபீஸ்க்கு. சாப்பிட்ணுமா? ஏய் சாப்பிட்றா. அதோட ஜிம்மின்னு வந்துடுறாரு. ஜங்குக், என்ன பண்ணுற, காலைல சாப்பிடாம எங்கே போகிற? ஹேனா, என்னது? சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருக்கா தேங்க மூஞ்ச. ஜிமின், சாப்பிட்றியா இல்லை ஊட்டி விடவா? வேணாம், இங்கே ஊட்டி. அதோட மறைச்சோடனே சரி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய் எடுத்து வைக்கிறான். நீ அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மினே எடுத்து ஊட்டி விட்றான். நீங்கள் ஊட்டி விடுறதுக்காக எவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஊட்டி விடுங்க, அமிர்தமாக இறங்கும். அது நீ வெங்காயம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஊட்டி விட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறாரு. இருந்தாலும் ஜிமின் இவங்க கையில் வாங்கினா தான் செம்மையாக இருக்கும். அவன் மட்டும் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது போட்டு தரானா என்ன? இல்லையே, எனக்கு என் ஜிமின் இவங்க எது கொடுத்தாலும் பிடிக்கும். அப்போ 2 பாயசம் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் சொல்லலாம். தேவன் சரி ஓராக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஊட்டி விட்டு இப்போ வந்து ஜேகே கிளம்புறான். சாப்பிட்டுட்டேன், சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜங்குக், நான் சொல்லியிருக்கேன்ல. போங்க எப்போ பார்த்தாலும் ஜாக்கிரதையாரு. என்னை யார் என்ன பண்ண போகிறா? நான் சேஃபாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். உன்னை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு 10 பாடிகார்டு நான் அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க சொல்லிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பவுட் பண்ணிக்கிட்டே கிளம்புறான். சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லலாம். ஓகே பாய். அதுக்கப்புறம் ஜேகே போகிறான். இங்கேருந்து லைக் அந்த வாசலை தாண்டினோன்னே ஜங்குக் அந்த ஆறாவே மாறுது, செம்ம கெத்தாக ஏறுறான் காரில். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, ஆஃபீஸ் ரீச் பண்ணுறான். அவன் கரெக்டாக அந்த டோரை திறந்து இறங்குறான். அங்கே இருக்க ஆஃபீஸர், அந்த வாட்ச்மேன், கிளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்த எல்லாருமே ஏஞ்சி நிற்கிறாங்க. குட் மார்னிங் பாஸ்ன்ட்டு. ஜேகே லைட்டாக தலையை மட்டும் அசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கான். லைக் நீங்கள் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், என்னோட ஆஃபீஸ்க்கு வா. அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். நீங்கள் காலையிலே ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரில. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பி கிடத்தோன்னு தெரில.
சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆ சார். வா, வந்து உட்காரு. இருக்கட்டும் சார், நான் நின்றுக்கிறேன், உட்காருன்னேன். அதுக்கப்புறம் உட்காந்துடுறான். நீங்கள் உட்காந்துட்டு, சரி இன்றைக்கி என்ன ஷெட்யூல் இருக்குது? சார் இன்றைக்கி ஆக்சுவலாக கிங் கம்பெனிலேருந்து வராங்க. ஸோ அவங்க 2 கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டோன்னே அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம சைட் வியூ பார்த்துட்டு தென் உங்களோட லன்ச் இருக்குது சார், அதை முடிச்சுட்டு தென் சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம எம்ப்ளாயோட எப்போவுமே மீட்டிங் பண்ணுவோம்ல, ஸோ அதை முடிக்கிறோம். இன்றைக்கி அவ்வளோதான் சார் ஷெட்யூல். ஸோ இஃப் தேர் இஸ் எனிதிங் ஐ கேன் ஆட் சார். ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறான் உங்களை. இவன் எதுக்கு முழுங்குற மாதிரி பார்க்குறான். ஷெட்யூல் தானே கேட்டேன், இனிமே இவன் சட்டியாக கேட்ட மாதிரி இப்படி பார்க்குறான். சார் எனிதிங்? நத்திங். சரி நீ உட்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருறீங்க. லைக் நீங்களும் ஜங்குக்கும் லைக் எலியும் பூனையும் மாதிரி. லைக் உங்ககிட்ட வந்து ஜங்குக் லவ் சொன்னான், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கல. பிகாஸ் அவன் கொஞ்சம் பெரிய இடம், நீங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுலேருந்து ஜங்குக் உங்ககிட்ட நிறைய வேலை காட்டுறதா இருக்கட்டும். ஸோ அவன் நிறைய லைக் கூட்டு உங்களை வந்து வேணுன்னே கூப்பிட்டு எந்த வேலையும் காட்டாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு இது பழகி போன விஷயம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்குக் ஆஃபீஸ்லேயே தான். அவங்க வந்து இந்த கார்னரில் அவங்களுக்கு ரைட், அவன் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பான், நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் அந்த கார்னரில் இருக்கும் உங்கள் லைக் கேபின் மச்சினை தான். போடி போ, உன்னை எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். இமெயிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சைட் வியூலாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே நீங்கள் தான் இன்றைக்கி என்ன செய்ய காத்திருக்கானோ தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் பாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. வயன் இங்கே வா. கூப்பிட்டானா? அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, இந்த ஷோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ண. சார் இட்ஸ் ஓகே, நான் பக்கத்தில் தானே இருக்கேன், சொன்னதை செய். அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் எடுத்து வந்து லைக் அந்த ஷோஃபா மாதிரி இருக்குது கவுச்சு. ஸோ அங்கே உட்காந்து அங்கே பக்கத்தில் டேபிள் இருக்குது, அதில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து லைக் குனிஞ்ச மாதிரி இருக்குது, நீங்கள் க்ராப் டாப் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லோவராக இருக்கும் நெக்கு. எப்படி இருக்கா பாரு. ஏன்டி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐ லவ் யூ தானே சொன்னேன். சரி நான் புருஷனை ஏற்றுக்கிட்டேன். நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன்டா, உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் அவன் அந்த கிளேவேஜஸ் இருக்குல்ல அவங்களுக்கு, ஸோ அதுக்கிட்ட போகுது. என் பெட்டில் உட்காந்து ரசிக்க வேண்டியது. இப்படி என்னை எட்டருந்து பார்க்க வச்சுட்டேன். மாட்டாமலையா போயிடுவேன், எப்படி இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவேன். அப்போ இருக்கும் வேணும் உனக்கு. நீங்கள் லைக் லேப்டாப் பார்த்துக்கிட்டே சும்மா நம்ம பார்ப்போம்ல ஒர்க் பண்ணிகிட்டே இந்த என்ன நடக்குது அப்படி பார்க்குறீங்க. ஜங்குக் வெச்சகன்னு வாங்காமல் அங்கேயே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு கை வச்ச மாதிரி இருக்கிறீங்க. அப்போ தான் ஜெகே அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து அவன் லேப்டாப் பார்த்துட்ருக்கான். இதுக்கு தான் நீங்கள் வர சொன்னியா? உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நீங்கள் திட்டிக்கிட்டே இங்கே திருப்பி லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் நம்ம சோம்பேறி முடிப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக கை தூக்குறீங்க. ஏற்கனவே க்ராப் டாப் சொன்னால, ஸோ அப்படியே ஹிப்பு தெரியுது. ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான். லைக் கண்ணாடி போட்டிருக்கான் சும்மா லேப்டாப் பார்க்கறதுக்காக. ஸோ அந்த கண்ணாடி லைட்டாக இறக்கி இந்த மூக்கு மேலே போட்டுட்டு பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்படியே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. சார் என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே கண்ணாடியில் தூசி இருந்துச்சு அதான். சார் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு தெரியும். சரி எங்கே பார்த்தேன்? என்னோடய ஹிப்பை தானே பார்த்தீங்க? இல்லையே, நான் ஹிப்பை பார்க்கலையே. சார் நீங்கள் பார்த்ததை நான் பார்த்தேன், போய் சொல்லாதீங்க. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? உன் ஹிப்பை பார்க்கல, உன் பெல்லி பட்டனை பார்த்தேன். சார் என்ன, நான் தானே பார்த்தேன், அதை ஏதாவது செஞ்சேனா? செய்யணுமா என்ன? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அப்படி தான் பண்ணுவேன். என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணுற வரையும் நீ எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் சரி,
நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். யூ கேன் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் மை ஐஸ் அப்படின்றான். சார் நான் கேபின்கே போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. கோடி நீ எவ்வளோ தடவை தப்பிப்பேன்னு பார்க்குறேன். பிடிச்சேன்னு வச்சுக்கோ கைமா தான். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் லன்ச் டைம் ஆகுது. மீட்டிங் முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்துடுறான். வயன், எஸ் சார். இன்றைக்கி என்ன லன்ச்? சார் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ராமியான் தான். ஸோ போக் பெல்லியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நான் ஃப்ரை பண்ணி தரேன். உன் சமையல் கலை தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுறீங்க. பிகாஸ் நீ உங்களுக்கு சமைக்கவே தெரியாது. நானே சமைச்சிக்கிறேன். ஓகே, பிகாஸ் என் தங்கை எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நாளைக்கும் ஆஃபீஸ் இருக்குல்ல, பத்திரமா வரணும். அதுக்கு ஹெல்த்து நல்லா இருக்க வேணாமா? நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் அதை முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஓகே சார். பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. சரி எடுத்து வை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் லைக் ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஏய் ஏன் நின்றுட்டுருக்க? வந்து உட்கார். சார் இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். ஏன் வந்து உட்கார மாட்டியா? சார் அது இல்லை, உட்காரன்னு. ஓகே. அதுக்கப்புறம் உட்காருறீங்க. இப்படியே பார்த்து எனக்கு வயிறு வலிக்கிறதுக்கா? சாப்பிடு. சார் இட்ஸ் ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன். சாப்பிடுன்னு சொன்னேன். சார் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. பொறுமையாக அந்த தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவங்க தலையை தட்டி விட்டு தண்ணி குடிக்கிறான். லைக் பதட்டப்படுறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்வீட், இப்படி கேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இவனை ஏதாவது ஒரு வழியில் என்னை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கானே. எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன். ரெசிக்னேஷன் நான் கொடுத்தும் விட மாட்டுறானே. அது சரி, இங்கே விட வேறு எங்கே நல்ல சேலரி கொடுக்க போகிறான்? வயன் வேறு வழி இல்லை, இங்கே தான் போல போட்டி ஆகணும். வயன் இப்போ எதாவது சொன்னியா? இல்லை சார். நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் எதுவும் சொல்லவே இல்லை சார். நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். அப்புறம் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்போது ஒரு செம்ம சவுண்டு கேட்டுட்ருக்கு, சிரிக்கிற சத்தம்.